வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்வதி நம்ம ஜானகி வச்சிருக்க அந்த சிவரஞ்சனிக்கு பையன் அப்படின்னு உள்ள சிலையை தூக்கிட்டு கொண்டு இது இருக்கிறனால தானே இதுக்கு உரு கொடுத்து இப்போ அவியலே நேரில் வரும்படி பண்ணிட்டியல ஜானகிக்கா, நான் உங்களை விட போகிறதில்ல. இப்போ அவன் இந்த கதிருக்கும் சொத்துல பங்கு கொடுக்கறதுக்கு நான் அலோ பண்ணவே மாட்டேன். அப்போனா இந்த சிலையை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு இதை அழிக்கணும். அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை, மண்ணோடி போயிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல அந்த கோவில் தொப்ப குளத்துக்குள்ளே கொண்டு நம்ம பார்வதி அந்த சிலையை தூக்கி அப்படியே போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா காலையில் கண்ணு முடிச்சதோட அந்த சிலையை பார்க்க போன நம்ம ஜானகி அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி. அந்த சிலை அங்கே இல்லை அப்படின்னா எங்கே போயிருக்கோம் அப்படின்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம பெரியம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல ஜீவா தேடிட்டு இருக்காரு, வெளியே இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அதுதான் கதிர். அப்படியா அப்படின்னு அந்த இடத்துல ஜானகியம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இதில் புவனேஸ்வரியும் பார்வதியும் செய்த சதி, அந்த சிலையை கொண்டு இவங்க தான் எங்கேயோ போட்டிருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயத்தை எல்லாம் மாயா தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த நான் இப்படியே விடக்கூடாது, நான் கதிருக்கு பெரியப்பாட்ட பேசி அவருக்குள்ள உரிமையை நான் வாங்கி கொடுக்கணும், அவன் கஷ்டப்பட்டது போதும், அவனும் இந்த வீட்டோட வாரிசு, அப்படி இருக்க நேரம் அவன் மட்டும் எதுக்கு அடிமாடு கணக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ரகுராம் கிட்ட உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. பெரியப்பா, நம்ம வீட்டு வாரிசை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டு வாரிசு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே தான் கஷ்டப்படுது, அது யாருன்னா ஜீவா தான் அப்படின்னு சொன்ன நேரம் என்னோட தங்கச்சி பையன் ஜீவாவா அப்படின்னு அந்த இடத்துல ஏற்றுக்கிட்டாங்க. சொத்தையும் நம்ம ஜீவாவுக்கு எழுதி வைக்கிறாங்க. கதிர் தான் ஜீவா அப்படின்னு தெரிஞ்சதில் எனக்கு சந்தோஷமாயா அப்படின்னு அந்த இடத்துல கதிரை கெட்டி தழுவுறாங்கங்க நம்ம ரகுராம். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம புவனேஸ்வரி கிட்ட உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. இந்த பார்வதி, உனக்கு வீட்டில் இருக்க ஒருத்தன் தான் கதிர் தான் ஜீவா அப்படின்னு உள்ள விஷயம், அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அப்படியே அரண்டு போகிறாங்க. என்ன நீங்கள் சொல்லது உண்மையா? ஆமாப்பா, நாங்கள் சொல்லது உண்மைதான், இந்த விஷயத்தை கேட்ட உடனே எங்களுக்கே சாக்கா இருந்து அப்படின்னு சொல்ல நேரம் இதுக்கு எல்லாமே காரணம் ஜானகியக்காரன். எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தவன் சிவரஞ்சனி கண்டுபிடிச்சி அவருக்கு பையன் ஜீவா தான் இந்த வீட்டு வாரிசு அப்படின்னு மாமா கிட்ட ஊட்டி வச்சு அந்த சிலையை கொண்டு வச்சு வழிபாடு நடத்தி கடைசியில் இப்போ அவன் நேரிலே வந்துட்டான். கதிர் தான் ஜீவா அப்படின்னு உள்ள விஷயம் தெரிஞ்சால் வீட்டில் எல்லாருமே குதிப்பாங்களே. ஏற்கனவே ரகுராம் அந்த ஹோட்டல் வைக்கிறதுக்கே அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தவர். அப்படி இருக்கிற நேரம் இப்போ தன்னோட சொந்த தங்கச்சி பையன்னு தெரிஞ்சால் விட மாட்டாரா, இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொன்னார. இதை நம்ம தான் அழிக்கணும் அப்படின்னு புவனேஸ்வரியும் பார்வதியும் கை கொடுத்து பேசிக்கிட்டாங்க. அப்போ அந்த சிலை தான் கதிர் அவங்க அம்மா சிவரஞ்சனி உரு கொடுத்துட்டு இருக்க நம்ம ஜானகிக்கு நம்பிக்கையை உடைக்கணும், அந்த சிலையை கொண்டு முதல்ல அழிக்கணும் அப்படின்னு ஒரு கோவில் குளத்தில் கொண்டு அதை அப்படியே மாறினி போட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த சிலையை தேடிக்கிட்டு நம்ம ஜானகியமாக இருக்காங்க. அவங்க ஒப்பாரி போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த விஷயத்தில் பார்வதி சித்திக்கு சம்மந்தம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு அழகாக ஸ்கெட்சை போட்டு தூக்கிறாங்க நம்ம மாயா. இது எல்லாமே இவங்களோட சதி, இவங்க நினைக்க திட்டத்தை நான் விடமாட்டேன், பெரியப்பாட்ட சொல்லி கதிருக்கு சேர வேண்டிய சொத்து பத்து எல்லாத்துலேயும் உரிமையை வாங்கி கொடுப்பேன். கதிர் பாவம், அவன் இதுக்கு மேலேயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாயா அதிரடியாக ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், கதிருக்கு சொத்து பத்து எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பெரியம்மா கிட்ட உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஜீவா எங்கேயோ இருக்கானே தானே. ஆனால் அப்படி இல்லை, ஜீவா நம்ம கூட தான் இருக்கான். யாரு நீ உனக்கு தெரியுமா அப்படின்னு மாயாட்ட கேட்க நேரம் வேற யாரு, கதிர் தான் ஜீவா அப்படின்னு உள்ள ரகசியத்தை போட்டு உடைக்கிறாங்க. அப்படியே சாக்காராங்க நம்ம ஜானகியம்மா. உண்மையாட்டே கதிர் தான் ஜீவாவா அப்படின்னு இருக்க நேரம் இதுக்கு மேலே இந்த விஷயத்த
மறைச்சி நம்ம குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனையாகுது. அதனால தான் இந்த விஷயத்த போட்டு உடைச்சேன். அப்போ ஏன் இதை கதிர் வந்து சொல்ல மாட்டேங்கிறான்? அவனுக்கு நியாயமாக வந்து உழைச்சி முன்னேறணும், பெரியப்பா முன்னாடி தனாவை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிடணும் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வரணும். அதுக்காக தான் பெரியவா மறைச்சான். ஆனால் அதுவே அவனுக்கு வினையாக இருக்கும்போது இந்த உண்மையை மறைச்சி எதுக்கு? அதுக்காக தான் இந்த உண்மையை போட்டு உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரகுராமுக்கு அதுக்கு எட்டுது. கதிர் தான் வந்து என் சிவரஞ்சனியோட பையனா அப்படின்னு வந்து என்னோட மருமகன் கதிர் தான் இந்த வீட்டு வாரிசுனா கண்டிப்பாக சிவரஞ்சனிக்குள்ள ஒரு பங்கு சொத்தை நம்ம கதிர் பேருக்கு கொடுத்தே ஆகணும். அவன் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? இவ்வளோ சொத்துக்கம் வாரிசாக இருந்தது அவன் எதுக்காக ஓடி ஓடி என்னமும் வந்து படாத பாடுபடணும்? இவ்வளோ நாளும் வெறுத்து ஒதுக்கினேன், நான் இப்போ அவனை என்னோட மருமகனாட்டை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து தன்னோட சொத்துல பாதி பங்கை வந்து எழுதி வைக்கிறாங்க. வந்து இதை வந்து பார்க்குறாங்க பார்வதியன்னு. இதெல்லாம் வந்து தன்னோட மகளுக்கு தானே போய் சேரபோது. அதனால தான் அன்னை நம்மளுக்கு எல்லாம் பங்கு குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு அவளத்தையும் தூக்கி எழுதி வைக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. வந்து பத்மாவும் பார்வதியும் ஒரு கட்டத்தில் கதிரை வர வைக்கப்படுறாங்க. கதிருக்கு வீட்டில் விருந்து உபசரணிகள் நினைக்குது. நம்ம தானா எதுக்காக இப்போ எங்களை வர வச்சு இவ்வளோ வந்து வரவேற்கிறீங்க அப்பா அப்படின்னு வந்து சொல்லினாரோ, உன் புருஷனுக்கு தெரியாதா இந்த உண்மை? எதுக்காக இவன் மறைச்சிட்டு இருக்கான்னா உன்னை அவன் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன்மா, அதுக்காக தான் வந்து நான் வந்து அவனை ஏற்றுக்கிட்டதுக்கு தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கான். உண்மையாட்டே அவன் தான் இந்த வீட்டோட வாரிசு, சிவரஞ்சனியோட பையன் அவன் தான். இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சுட்டு மாயா சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிடுற. என்ன மாயா? உண்மையாட்டே சிவரஞ்சனி அத்தையோட பையன் என்னோட புருஷன் கதிர் தானா அப்படின்னு வந்து செம ஷாக்காராங்க. தனா வந்து அப்படியே வந்து அவில கெட்டி பிடிக்கிறாங்க. கதிரை, ஏண்டா இந்த உண்மை என்கிட்ட மறைச்சேன்? இப்போ கூட மாயா சொல்லுவானி நினைக்கல, எதுக்காக மாயா இதெல்லாம் சொன்ன அப்படின்னு சொன்னாரோ, வாயை மூடுடா, நீ இதை உண்மையை சொல்லக்கூடாது, நான் முன்னேறணும்னு சொல்லி நீ அடிபாட்டு வேலையை வந்து பண்ணிட்டு இருப்ப. இங்கே பார்த்தோன்னா அந்த புவனேஸ்வரி கூட சேர்ந்து நம்ம வீட்டில் இருந்தே ஆட்கள் வந்து உனக்கு எதிராக சதி பண்ணாங்க. இந்த சொத்து எல்லாம் உனக்கு கிடச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் விடமாட்டேன். நீ பட்ட கஷ்டம் போதும். நீயும் தானாவும் இந்த வீட்டில் இருக்க எல்லா சொத்துக்கும் உரிமைப்பட்டவங்க. அப்படி இருக்க நேரம் எதுக்காகடா நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படணும்? உண்மையை மறைச்சது போதும், இனி நீ நல்லா இருக்கண்டாமா அப்படின்னு. அதுக்காக தான் நான் சொன்னேன், பெரியப்பா உன்னை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரகுராம் வந்து கதிருக்கு வந்து சேர வேண்டிய சொத்தை கொடுக்குறாங்க, அப்படியே கெட்டி பிடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம பத்மா பார்வதி, இனி சரிப்படாது, நமக்குடைய சொத்து எல்லாமே வந்து இவனுக்கு ஒரு பங்கு, தனாக்கு ஒரு பங்கு அப்படின்னு எல்லாம் பங்கு போயிட்டுனா நமக்கு மிச்சம் மீறி என்னதான் கிடைக்கும்? இவங்களோட என்னைக்குமே நம்ம கீழே அடிமாடு மாதிரி இருக்க வேண்டியதா அப்படின்னு வந்து கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. மாயா, உனக்கு தான் உண்மை தெரிஞ்சல, எதுக்காகடி நீ வந்து அந்த கதிருக்கு இவ்வளோ உரிமையை இந்த வீட்டில் வாங்கி கொடுத்த? போங்க அத்தை, இந்த வீட்டுக்கு உரிமைப்பட்டவன் தான் கதிர், அவன் எதுக்காக கஷ்டப்படணும்? அதுக்காக எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய சொத்தை அவனுக்கு நீ வாங்கி கொடுத்துட்டியடி அப்படின்னு வந்து சொல்லினோம். ஏன் சிவரஞ்சனி அத்தியனையும் உங்களை மாதிரி ஒரு பங்கு உள்ளவங்க தானே, அவங்களுக்கு கிடைக்கிது, அவங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு என்ன குத்துவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாயா வந்து நம்ம பத்மாவுக்கும் பார்வதிக்கும் சரியான நெத்தி அடியை கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். வணக்கம்.